அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணுங்க. நிறைய அறிவாக இருந்தது. குறிப்பாக எப்படி சொல்கிறதுன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. அவங்களுக்காக நம்ம நின்று குரல் கொடுக்கணுங்கிற லெவலுக்கு பொதுநலம் சார்ந்த மனப்பான்மை உள்ள பொண்ணு, தைரியமான பொண்ணு, அம்மா அப்பாவுக்கு செல்லம், எல்லா வகையிலுமே அவள் வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது. மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேசி பழகுறாங்க, எல்லாமே ஓகே. கல்யாணம் வருது. கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. டேப்லெட்லாம் போட்டுட்டு தான் கல்யாணம் அட்டன் பண்ணுறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட், ஃபஸ்ட் நைட். அந்த பொண்ணுக்கு இன்னமும் உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்கா. ஹஸ்பண்ட் பக்கத்தில் வரான். வேண்டாமே, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. அவனுக்கு அது காதுலேயே விழுகலை. இல்லை இல்லை, எனக்கு வேணும், நீ எனக்கு சொந்தமானவள், நான் உன்னை எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு அவளை நெருங்குறான். எல்லாமே பண்ணிடுறான். அழுகிறா, கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் பண்ணுறான். அவனுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சி எதுவுமே கிடையாது. அவளுக்கு வலி, வேதனை, அதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு விஷயத்தை நோ சொல்கிறோம். அதை தாண்டி என்னோடய உடம்பை என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தன் பயன்படுத்துகிறான், நாம் மரக்கட்டமாக இருக்குமே அப்படிங்கிற கழிவிறக்கம் அவளுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. யாருமே தொடாத ஒரு வெப் சீரிஸ் இது. உங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. வணக்கம், நான் உங்கள் கவின். சைரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். சைரியா அப்படிங்கிறது சரியான உச்சரிப்பாக எனக்கு தெரியல. அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது சிறு பறவை அல்லது சிறை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள்லாம் வந்துருந்துச்சு. ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அந்த கதைக்கு பொருத்தமானதான். ஒரு பெண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிறது வெறும் சடங்காக மட்டும்தான் இருக்குது, சம்பிரதாயம் மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஒரு இடத்துலேருந்து வேரோட பிச்சு இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறோம், அதோட பிறந்த வீட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்முடிவுக்கு நாமளே வந்துடும் அப்படிங்கிறத முகத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 எபிசோட். நான் இது வரைக்கும் 3 எபிசோடு தான் பார்த்துருக்கேன். அந்த 3 எபிசோடே எனக்கு கலங்கடிச்சிருக்கு. உண்மையில் ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சினிமா துறையில் ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் வந்திருக்குங்கிறது வரவேற்கத்தக்கக்கூடியது. அதுவும் வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தது. நிறைய விஷயங்களை உடச்சி பேச தோணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய கதவுகளை திறந்து வச்சுருக்கு அப்படிங்கிறதும் எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் வெப் சீரிஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாருமே பண்ணும்போது எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. இந்த கதை அதே தான். தினந்தோறும் அவளுக்கு இருட்டாயிருச்சுனாலே பயம். எப்போ பக்கத்தில் வந்துடும், அவன் பக்கத்தில் வந்துட்டாலே பயம். அவ்வளோ பயம் இருக்குது. ஒரு சமயத்துலலாம் பீரியட்ஸ் அப்படின்னு பொய்யின்ட்டுல சொல்கிறான். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காட்டு அப்படின்னா தான் என்னால் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுடைய வன்மமும் வன்முறையும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. வெறித்தனமாக இருக்கான். அந்த பொண்ணு பிளேடு வச்சு கட் பண்ணிக்குது உடம்புல, அந்தரங்க பகுதியில். டாக்டர் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள புரிஞ்சிக்கவே இல்லை. இதுதான் உன்னோட வாழ்க்கை, இதுக்குள்ளே தான் நீ வாழணும்னு திரும்ப திரும்ப அங்கே கொண்டு போய் அடைச்சிட்டே இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு அண்ணி கேரக்டர் இருக்குது. வாய் துடுக்கா பேசும், பழைய எண்ணங்களோடு வாழக்கூடிய பொண்ணு. பட் இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு மேலே லேசான பொறாமைகள் இருந்தாலும் இந்த பொண்ணு மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அண்ணியுடைய பார்வையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறதையும் முகத்தில் அடித்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அண்ணி மாற 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 நம்மளும் இங்கே ஆமாம் இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் சகஜம்தானே. உதாரணத்துக்கு எல்ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடியது. நான் இது வரைக்கும் அதை பற்றி பெருசாக யோசித்தது கிடையாது. லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சட்டவிரோதமானது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது இயற்கைக்கு எதிரானது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதம் தான். பட் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய சுதந்திரம். அது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்காத வரைக்கும் நம்ம அதை விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். பட் நம்ம யாருமே எதையுமே பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாரையும் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கா, என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பல விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்களை அழுத்தமாக பேசணும். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு அந்த எந்த விதமான செக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான, அதிர்ச்சியான, அபாயகரமான விஷயமாக தான் இருக்குது. வெறும் டிவோர்ஸ் மட்டுமே போதுமானதாக இருக்குமா? அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் வந்தாலும் அவளுடைய வலி, மனோ ரீதியான பாதிப்புகள், அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அந்த பொண்ணு டெய்லி கதறி எழும். அவன் எப்போவுமே அதுக்கு மட்டுமே ரெடியாக இருக்கவன், எதை பற்றியுமே பேசுறதுக்கு தயாராக இல்லை. எப்போவும் வேண்டுமானாலும் நான் உன்னை தூக்கி போட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வன்முறையோட வக்கரமான எண்ணங்களுடைய ஒரு ஆண் மகன் வளர்ந்துட்டுருக்கான். இத்தனைக்கும் அவன்
அண்ணி வளர்க்குறாங்க, அம்மா வளர்க்குறாங்க. ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வளரக்கூடிய ஒரு ஆண் மகனுக்கு தன்னோட புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லேயும் தவறானவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய படம் தான். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது தெரியல. ஆண்களுக்கு பிடிக்குமாங்கிறதுல டவுட் இருக்கு. சில பேருக்கு அது குற்ற உணர்ச்சி கூட தூண்டலாம். தவறில்லை. குற்ற உணர்ச்சிகள் நம்மளை திருத்திக்க வாய்ப்பாக இருந்துச்சுன்னா நல்லது தானே. பட் பெண்கள் அவசியமாக பார்க்க வேண்டிய படம். ஹாட்ஸ்டாரில் தான் போட்டிருக்காங்க. பட் இந்த படத்துக்கு ஏன் உள்ள வெப் சீரிஸ் மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. உண்மையிலேயே ஆபாசம் இல்லாமல் துறந்தர் மாதிரி ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் தேவையான விஷயத்தை பேசியிருக்காங்க. பட் இது 16+ங்க. அதுக்கு கீழே உள்ளவங்க பார்த்தாங்கன்னா அது புரியாது. அது படத்துலேயே ஒரு வாரம் இருக்கும். அந்த பொண்ணு பிளேடு வச்சு கீழே கட் பண்ணியிருக்கோம். ஒரு குட்டி பாப்பா வந்து கேட்கும். குட்டி பொண்ணு ஒரு 10-12 வயசு பொண்ணு வந்து கேட்கும், அன்றைக்கி ஏன் ப்ளீட் ஆகுது, எங்கே ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அம்மாவால் சொல்ல முடியாது. என்னென்னமோ கண்டுபிடிக்கிற உலகம் இது. இந்த இடத்துக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கவே இல்லையே. நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன்னா அவள் பின்ன காலத்தில் சரியாக இருந்திருப்பாளே, ஒரு வார்த்தையை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாள். வார்த்தைகள் இருக்குது, அதுதான் நிஜம். ஆனால் அத்தனையுமே கெட்ட வார்த்தைகளாக மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம். இதில் ஆண்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு ஒதுங்கிடவே முடியாது. ஆண்கள் மட்டுமே முழுமையான பங்குதாரர்கள் ஆனது. எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையாக வாழ்த்தி வச்சுருக்கோம். ஆனால் அது எல்லாமே நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோங்கிறது தெரியல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த சீரீஸ் பாருங்கள். எனக்கு நிச்சயமாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். சரியா பாருங்கள். நான் என்னுடைய உச்சரிப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். நான் பார்த்த விதம், என்னுடைய பார்வை கரெக்டாக இருக்காங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.